இப்போ இத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த தென்மண்டல இளைஞர்கள் நிர்வாகிகளுக்கு வந்து இது ஒரு விசேஷமான திருவிழா இது ஆக்சுவலி. இப்ப நாங்க உள்ள வரோம். உள்ள வந்து நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா, இளைஞர் அணி மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றத புகைப்படமா அந்த வடிவத்தில போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. நீங்க அந்த புகைப்படத்த பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு கதை சொல்லும் அது எல்லாமே. அது போக இங்க உட்கார்ந்துருக்கிற நிர்வாகிகள் வந்து ஆர்டரா வந்து உட்காரணும். டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மண்டலம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏத்த மாரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற நிர்வாகிகள் யாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்படக்கூடாது. யாரும் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாம கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒண்ணு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஒரு 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 ஆச்சரியமா இருக்கும். உள்ள வர இளைஞர்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இத பார்த்து பல கட்சிகள் கத்துக்கணுங்க. இவ்வளவு ஏற்பாடுகள் பண்றாங்க. களத்துல வந்து நிர்வாகிகள் நின்னு, இங்க ஏறத்தாழ 1 மாசத்துக்கு மேல களப்பணி ஆற்றிட்டு, இன்னைக்கு வந்து நாங்க அதோட அறுவடைய நாங்க பார்க்கறதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. திடீர்னு ஏனோ, தானோ என்னமோ இதுதான் காய்ச்ச மரம் கல்லடிப்படும். 75 வருஷமா நாங்க வந்து களத்துல நின்னுட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பண்ணணுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனி யாரும் சொல்லி தர தேவையில்ல. நாங்களே ஒரு பெரிய பல்கலைக்கழகம். எங்கள பார்த்து சிலர் கத்துக்கணும். அதே மாரி தான் நம்ம பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த அரசியல். ஏன்னா காலங்கள் தான் மாறுது. களம் ஒண்ணுதான். அன்னைக்கு வந்து பெரியார் எதுக்காக சண்ட போட்டாரோ, அண்ணா எதுக்காக சண்ட போட்டாரோ, கலைஞர் எதுக்காக சண்ட போட்டாரோ, நம்ம சின்னவர் வரைக்கும் இன்னைக்கு அதே ரீசனுக்காக தான் சண்ட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ 1000 பேர் 1000 சொல்லலாம். இதுதான். எந்த இதிலுமே யாருமே பொய்த்து போகல. திராவிடம் இருக்க தான் செய்யுது. திராவிடம் உயிர்ப்போடு இருக்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தற்குறிப்பேற்ற அணின்னு ஒரு அணி இருக்கு. ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒண்ண உருவாக்கி ஒண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தான் நான் யாரையும் சொல்லல. தற்குறிப்பேற்ற அணி. அந்த அணிக்கு வந்து அத நான் சொல்லிக்க விரும்புறேன். எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. யார் யாரோ பெரிய பெரிய பணக்கார ஜாம்பான்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் கூத்து எல்லாமே. ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பொய் புரட்டுகள் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது. சூரியன் வந்தா எல்லாமே பனி எப்படி ஓடுதோ அந்த மாரி சூரியன் வரும்போது ஓடிரும். வரப்போற காலமும் நம்ம தான். தலைவர் தான் மறுபடியும் முதலமைச்சர். அதாவது மக்களுக்காக பயணிச்சு, மக்களோட நின்னு களத்துல போராடிட்டு நிக்கிறவங்களுக்கு கூட தான் மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் குறையுது. நான் திடீர்னு வேற டொமைன் நான் சூஸ் பண்றேன்னா, மக்களுக்கு தெரியாமயா இருக்க போது? இத்தன நாளா நம்ம வாழ்ற மண்ணுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச கட்சி இது. சுயமரியாதைய கத்துக் குடுத்த இயக்கம். இன்னைக்கு வந்து நான் செருப்பு போட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் மைக் பிடிச்சுட்டு நிக்கிறேன். குப்பனும், சுப்பனும் ஸ்டேஜ்ல ஏறுறான். சால்வ போத்துறாங்கன்னா, இது எல்லாமே பண்ணது திராவிடம் தான். தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் இன்னைக்கு வந்து தளபதியார் கொண்டு போயிட்டு இருக்காரு. சின்னவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில இளைஞர்கள் ஏறத்தாழ 1,50,000 இளைஞர்கள் கிட்ட நிர்வாகிகளா ஒரு மண்டலத்துல 58 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான அந்த வரையறைக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் மட்டுமே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இது இல்லாம வாக்காளர்கள். இவங்கெல்லாம் நிர்வாகிகள். இது இல்லாம வாக்காளர்கள். அப்படிங்கும்போது எத்தனை முனை போட்டி வந்தாலும் சரி, அதாவது சொல்லுவாங்கல்ல, எங்க மேட்ச் என்ன நடந்தாலும் சரி, களம் எங்களோடது. நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல.